பெற்றோரை மரியாதை குறைவாக நடத்துபவர்களா? நமக்குத்தான் இந்த பதிவு. ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்மளை பலர் எல்லாமே நம்ம பலர் தாய் தந்தைகளை மதிப்பு கொடுக்கறது இல்லை. மதிப்பு கொடுக்கறது இல்லைங்கன்னா தாய் தந்தைன்னு சொல்லிக்கவே வெக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம தாய் தந்தை இல்லாமையா நாம் வந்துட்டோம்? ஒரு குடும்பங்கிறது அவளை எவ்வளோ கஷ்டம் நம்மளை இது பண்ணாங்க, அவங்கள சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இது மாதிரி நிறைய குடும்பங்கள் தாய் தந்தையை அறிமுகப்படுத்துறதுக்கே வெக்கப்படுறவங்கெல்லாம் இருக்காங்க. அதை பற்றி தான் ஒரு சின்ன அலசல். எனது சேனல் பிடித்துள்ளதா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. எல்லாம் நான் போடுற வீடியோஸ்லாம் கிடைக்கும். ஓகே. நாம் எப்படி படிக்க வைத்து ஆளாக்குகிறார்கள் நம்ம பேரண்ட்ஸு? எல்லோரும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணால் படிக்கிறது அவங்களுடைய இதே வேறு. மீதி 100க்கு 90 பேர் தன்னுடைய கஷ்டம், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன ஒவ்வொரு வருடமுமே இப்போ படிப்புங்கிறது சும்மாவாக இருக்குது, எவ்வளோ லட்சக்கணக்கில் ஆகுது. அந்த லட்சத்தை நம்ம எப்படி பண்ணணும், நம்ம நல்ல ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களை படிக்க வச்சு கொண்டு வரணுன்ட்டு எவ்வளவோ உழைப்பால் கஷ்டம். ஒவ்வொரு வருடமே அவங்க நகையை வைக்கிறது, இப்படி தான் படிக்க வைக்கிறாங்க. எந்த குடும்பத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்களேன். மீடியமான குடும்பங்கள் எல்லாமே, நடுத்தர குடும்பங்கள் எல்லாமே இந்த குழந்தைகள் விஷயத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. ஏன்? நம்ம குழந்தைகள் நல்லா வரணும், நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. இது எந்த குழந்தைங்களுக்குமே புரியறதில்லை. வேறு குழந்தைங்களை பார்த்து அதுங்க பண்ணுற ஆடம்பரம், அதுங்க துணிமணி, இதை தான் பெருசு பண்ணுதுங்களே ஒழிய நம்ம தாய் தந்தையருடைய நிலைமை யாருக்குமே புரியறதில்லை. நம் குழந்தைகளுக்கு இதை புரிஞ்சாதான் தாய் தந்தை கஷ்டம் செய்கிறது புரியும். கஷ்டம் புரிந்தாதான் அவங்க மதிப்பு தெரியும். இன்னும் சில குழந்தைகள் அவர்கள் கஷ்டத்தை கூறினால் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி தாய் தந்தை கஷ்டத்தை கூறினால், உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா? நீ கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படணுமா என்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. தாய் தந்தை கஷ்டம் புரியாதவர்களுக்கு யார் கஷ்டமுமே புரியாது, மதிப்பும் தெரியாது. நம்ம தாய் தந்தையர்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நமக்கு எங்கே போனாலும் அந்த ஒரு விரிவான வாழ்க்கையும் நமக்கு மதிப்பே வராது. தாய் தந்தை நம்ம பெற்றவங்க எப்பயுமே பெற்றவங்களுக்கு அந்த எப்படி இருந்தால் கூட பெற்றவங்க தான். அவங்களுக்கு அந்த மதிப்பை மரியாதையை கொடுக்கணும், மதிப்பை கொடுக்கணும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களை அறிமுகப்படுத்தவே கூட வெக்கப்படுவாங்க. உங்களை வளர்க்க அவர்கள் ஒரு நாள் கூட வெக்கப்பட்டது இல்லையே. பொருளாதார வளத்துடன் குழந்தைகளை வளர்க்க இவ்வளவு கஷ்டப்படும் காலத்தில் கூட நீங்கள் இவ்வளோ வருதில்லை, எவ்வளோ குழந்தைகளுக்கு படிப்பு கஷ்டங்கிறீங்க. அப்போ பொருளாதார வளம்லாம் குறைச்ச காலம்தான். அப்போ பொருளாதார வளம் இல்லாதப்போ கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குழந்தைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணுன்ட்டு நினைக்கும் பெற்றோர்கள். நீங்கள் எவ்வளோ மரியாதை தரணும், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மரியாதை தரீங்களே இல்லையா? அவங்க படிப்பை உணர்ந்து கஷ்டப்பட்டு படித்து அவங்கள ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். இது இப்படி இருக்கிறப்ப திருமணமான என்ன பண்ணுறது? மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கள சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்குறீங்க. அது இன்னும் மிகவும் கொடுமை. அதெல்லாம் பண்ணாதீங்க. பெற்ற தாய் தந்தையர் என்றைக்குமே நமக்கு எதிரியோ இதோ கிடையாது. அவங்களுக்கு ஒரு சின்ன விசாரணைகள் தான் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதனால் பெற்ற தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுங்க. அந்த மதிப்பு கொடுக்கலன்னா நம்ம எங்களையுமே நமக்கு அந்த ஒரு சிறப்பான இதே கிடைக்காது. இதுதான் உண்மை. நம்ம அந்த தாய் தந்தைகளை மதித்து நீங்கள் நடங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் அடுத்தது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த இதில் எப்படி இருந்தோம், இன்னும் அந்த ஜெனரேஷன் எப்படி இருக்குது, இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் இதை நிறைய நல்லா சுட்டி காட்டணும். அப்போ தான் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வருவாங்க. அவங்களுக்கு நல்ல அடித்தளம் விட்டு நல்ல குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ பழகுங்கள். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.